Hi everyone. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா HTML மல்டிமீடியா எலிமெண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம செமாண்டிக் டேக்ஸ்லாம் பார்த்தோம். ஃபார்ம் எலிமெண்ட்ஸ் என்னென்னலாம் வந்து ஆட்ரிபியூட்ஸ் புதுசாக ஆட் ஆயிருக்கு. தென் கேன்வாஸ் எஸ்விஜிலாம் பார்த்தோம். ஸோ இப்போ என்ன பார்க்க போறோம்னா மல்டிமீடியா எலிமெண்ட்ஸ் எப்படி வந்து ஒரு HTML ஃபைல ஆடியோ அண்ட் வீடியோ வந்து எப்படி வந்து நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகே. ஸோ ஆடியோ வீடியோக்கு நார்மலாக நமக்கு செப்பரேட் டேக் இருக்கு. ஆடியோக்கு ஆடியோ டேக் இருக்கு, வீடியோக்கு வீடியோ டேக்னு ஒரு செப்பரேட்டா டேக் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஆடியோவை பத்தி பார்க்கலாம். எப்படி வந்து ஒரு ஆடியோ MP3 ஃபைல் ஒரு எந்த ஃபார்மேட் ஆடியோ ஃபைல் எப்படி வந்து நம்ம ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ நான் இங்க வந்து ஒரு சாம்பிள் ஆடியோ ஃபைல் ஒன்று எடுத்திருக்கேன், சாம்பிள் MP3 ஃபைல் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ தென் ஒரு வீடியோ ஃபைல் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆடியோ வந்து எப்படி வந்து நம்ம லிங்க் பண்ணலாம் நம்ம வெப்சைட்ல அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ ஆடியோக்கு வந்து ஆடியோ டேக் கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பர்டிகுலர் ஆடியோ ஃபைலை நம்ம இங்க சோர்ஸை ஆட் பண்ணணும். அதுக்கு சோர்ஸ்ல எஸ்ஆர்சிங்கிற ஒரு ஆட்ரிபியூட்ல நான் எந்த HTML ஃபைலை பாயிண்ட் பண்ண போறேன். ஸோ இந்த ஃபைலுக்குள்ள எனக்கு சாம்பிள் ஆடியோ டாட் MP3 அப்படிங்கிற ஒரு ஃபைலை வந்து நான் பாயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன டைப் ஆஃப் ஃபைல் இது அப்படின்னு ஒரு டைப் ஆட்ரிபியூட் ஒன்று மென்ஷன் பண்ணோம். இது வந்து ஒரு ஆடியோ ஃபைல். ஓகே, ஆடியோ ஃபைல் MPEG ஃபார்மேட்ல இருக்கு அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்றோம். ஓகே, ஸோ இப்படி மென்ஷன் பண்ணும்போது இது வந்து ஆடியோ ஃபைல் வந்து இந்த சோர்ஸ்லேருந்து எடுத்துக்கும். நெக்ஸ்ட் இந்த ஏன் வந்து இங்க MP ஃபைல் ஃபார்மேட் வந்து MP3, பட் வந்து MPEGங்கிறது மீடியா டைப். ஓகே, ஸோ ஃபைல் ஃபார்மேட் வந்து நமக்கு MP3 இருக்கு, WAV இருக்கு, OGG ஒரு ஃபைல் ஃபார்மேட் இருக்கு. ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு ஃபைல் ஃபார்மேட். ஸோ MP3 ஃபைல் ஃபார்மேட்டுக்கு நம்ம மீடியா டைப் ஆடியோ MPEGன்னு கொடுப்போம். வேவ் ஃபைல் ஃபார்மேட்டுக்கு மீடியா டைப் ஆடியோ வேவ் அப்படிங்கிற ஒரு ஃபைல் ஃபார்மேட் கொடுப்போம். ஓகே, ஸோ ஆடியோக்கு வந்து நம்ம ஆடியோ ஆட் பண்ணும்போது இப்போ இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ வராது, இங்க வந்து உங்களுக்கு ஆடியோ டிஸ்பிளே ஆகாது. அதுக்கு நம்ம கண்ட்ரோல்ஸ் வேணும். ஸோ நம்ம பிளே பாஸ், ஸோ அந்த கண்ட்ரோல் வேணும்ல. ஸோ அதுக்காக நம்ம கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ண போறோம். ஸோ இந்த கண்ட்ரோல்ஸ் என்ன பண்ணணும்னா இந்த கண்ட்ரோல்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் ஆடியோ ஃபைலை எப்போ வந்து பிளே பண்ணணும், எப்போ பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கும். ஸோ இங்கே நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ ஃபைல் இருக்கும். பை டிஃபால்ட் வந்து ஸ்டாப்ல இருக்கும். ஸோ நம்ம பிளே பண்ணிக்கலாம் இந்த ஆடியோ ஃபைல்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ்னு கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து மியூட்டா இல்லை ஸோ எவ்வளோ சவுண்டு வேணும், அந்த ஆடியோ ஃபைலுக்கு எவ்வளோ சவுண்டு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஒரு ஆடியோ ஃபைலை வந்து லிங்க் பண்ணுறதுக்கான சிம்பிள் டெக்னிக் இன் HTML5. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா வீடியோ வந்து எப்படி ஒரு வீடியோ வந்து இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போறோம். த சேம் மெத்தட், வீடியோக்கும் சேம் ஸ்ட்ரக்சர் தான். ஸோ இங்கே நான் ஒரு சாம்பிள் வீடியோ இருக்கு. ஸோ அதுக்கு வந்து நம்ம வீடியோ டேக் யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோ டேக்ல சேம் நம்ம கண்ட்ரோல்ஸ் கொடுத்துக்கிறோம். ஸோ இங்கே நம்ம கண்ட்ரோல் கொடுக்காம என்ன வருதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம அப்புறமா கண்ட்ரோல் கொடுப்போம். அதே மாதிரி சோர்ஸ் SRC, ஸோ அந்த வீடியோ ஃபைலோட லொகேஷன், தென் என்ன கொடுக்கணும், டைப் கொடுக்கணும். ஸோ டைப், ஸோ இது வந்து வீடியோ ஃபைலுங்கிறதுனால நம்ம வீடியோ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். வீடியோ ஸ்லாஷ் இது என்ன ஃபார்மேட், MP4 ஃபார்மேட். ஸோ அதனால MP4. ஸோ என்ன வீடியோ ஃபார்மேட்டோ அந்த ஃபார்மேட் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நமக்கு மீடியா டைப் அந்த மாதிரி மீடியா ஃபார்மேட்லாம் கிடையாது, MP3 மாதிரி. இங்கே வந்து நம்ம என்ன டைப் ஆஃப் வீடியோ இருக்கோ அதே சேம் டைப் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து நான் வந்து இப்போ எந்த ஒரு கண்ட்ரோல்ஸ் இல்லாமல் ரன் பண்ணுறேன். உங்களுக்கு வீடியோவை பொறுத்த வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோவோட தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ வீடியோவோட தம்ப்நெயில்னா இப்போ எந்த ஒரு வீடியோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப்ல நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோவோட தம்ப்நெயில் பை டிஃபால்ட் எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட்ல வீடியோ ஸ்டார்ட் ஆகும்ல,
ஸோ அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட்ல ஸ்டார்ட் ஆகுற அந்த ஸ்கிரீன்ஷாட் தான் உங்களுக்கு தம்ப்நெயிலா இருக்கும். ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களால வீடியோ வந்து ஆப்ரேட் பண்ண முடியாது. ஸோ இட் லுக்ஸ் லைக் எ பிக்சர், ஒரு பிக்சர் மாதிரி இருக்குது. இது வீடியோ மாதிரி தெரியல உங்களுக்கு. கரெக்டா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வித்து மட்டும் நான் கொஞ்சம் ரொம்ப பெருசா இருக்கு, வித்து மட்டும் நம்ம குறைச்சிப்போம். வித்து மட்டும் நான் ஒரு 400 கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி சின்னதா இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆடியோ ஃபைலு, இது வந்து வீடியோ ஃபைல் மாதிரியே தெரியல உங்களுக்கு. ஏன்? எந்த ஒரு கண்ட்ரோலும் இல்லை உங்களுக்கு வந்து ப்ளே பண்றதுக்கு, பாஸ் பண்றதுக்கு எந்த ஒரு கண்ட்ரோல்ஸும் இல்லை. அதனால உங்களுக்கு ஆடியோ ஃபைல்ல வந்து ஏன் டிஸ்பிளே ஆகலைன்னா, ஆடியோ வந்து உங்களுக்கு வந்து ஒன்லி ஃபார் ஹியரிங், பட் வீடியோ வந்து போத் வியூவபிள் அண்ட் ஹியரிங். ஸோ அதனால உங்களுக்கு பிக்சர் தம்ப்நெயில் மட்டும் வருது. என்ன பண்ண போறேன்னா, கண்ட்ரோல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் ஆட் பண்ண போறேன் வீடியோக்கு. ஸோ இந்த மாதிரி வீடியோக்கு ஆட் பண்ணும்போது இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணலாமா, பாஸ் பண்ணலாமா, ஸோ சேம் ஆப்ஷன் என்னென்ன ஆடியோக்கு இருந்ததோ சேம் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். ஸோ இங்கே நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து இந்த வீடியோக்கு வந்து ப்ளே பண்ற ஆப்ஷன் வரும். ஸோ இங்க நான் வந்து வால்யூம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இங்க ப்ளே பண்றேன், இந்த வீடியோ ப்ளே ஆகுது. ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல் ஸ்க்ரீன்ல பார்க்கலாம். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ல கண்ட்ரோல்ஸ்குள்ள இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த சோர்ஸ்ல வந்து நீங்க உங்களுக்கு எந்த ஒரு யூடியூப் வீடியோ வேணா கூட நீங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சோர்ஸ் வந்து வீடியோ வந்து வீடியோ இருக்கணும். ஸோ நீங்க எப்படி வேணா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். எந்த வீடியோ, எந்த வெப்சைட்ல வேணா எந்த வீடியோ வேணா நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சோர்ஸ்ல நீங்க என்ன வீடியோ ஃபார்மேட் கொடுக்குறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். ஓகே.